ஜோதிட வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன ராகுகேது பயிற்சியிலிருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், அதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறையா. சில பேர் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கலாம், சிலவங்க ஊரை விட்டு ஓடி போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அது அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர தான் செய்யும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விடுதலை ஆகும். இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருக்க தான் செய்யும். இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களோட வரவு, அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் இந்த மாதிரியான ஒரு செலவாக இருக்கும். அதாவது உங்கள் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையினால் உங்களுடைய வருமானம் தடைபடலாம். உங்களுக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும், உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் முடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பண வரவு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகளை சரி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் மாதம் முதல்ல ஒரு 3 நாள், அதே மாதிரி கடைசி ஒரு 3 நாள், இந்த நாட்களில் ரொம்பவே உங்களுக்கு கடினமாக தெரியலாம். இடையில கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மார்ச் மாதம் முதல்லையும் கடைசிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமே இல்லாதவங்ககிட்ட இருந்து தான் வரும். அதாவது நமக்கு இது வரைக்கும் முன்ன பின்ன அவங்கள தெரியவே செய்யாது, அவங்ககிட்ட ஒரு வேலை இருக்கும், புதுசாக ஒரு தொடர்பு இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட தினமும் அவங்கள பார்க்கக்கூட மாட்டோம் நம்ம. ஆனால் அவங்களால நமக்கு என்ன செஞ்சிடும், சில பிரச்சனைகள் தேடி வந்துடும். அதனால் வழக்கு, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு சூழல் சிம்மராசிக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் புதுசாக அதில் பாதிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை சுலபத்தில் முடியாது. ஏன்னா இந்த ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அடுத்த ராகுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் இழுபறையாகவே தான் இருக்கும். அதை நீங்கள் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பிரச்சனையினால் நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி உடலை கெடுத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி தீய பழக்கங்கள் இருந்தால் அந்த பழக்கத்தை குறைச்சிக்கோங்க. அந்த பழக்கத்தை தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நீங்கள் ஆறுதலாக நினச்சி அந்த கெட்ட பழக்கத்தை செய்வீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நோயில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அந்த மது, புகை இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் அதை இந்த மாதம் குறைச்சிக்கோங்க. அப்படியே தொடர்ச்சியாக விட முடிஞ்சால் விட்டுருங்க. இல்லை எனக்கு விடவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லது. தொழிலை பாதிக்கும், அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 2ல் கேது இருக்குது. அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் சிம்மராசிக்கு 2ல் கேது இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப கவனம். யாருக்காகவும் அவசரப்பட்டு எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அதான் அந்த மாதிரி மது, புகை அந்த மாதிரி நேரங்களில், உற்சாகமான நேரங்களில் சிலவங்களுக்கு எந்த ஒரு வாக்கையும் என்ன செஞ்சிட வேண்டாம், அவசரப்பட்டு கொடுத்துட வேண்டாம். அதே மாதிரி திருமணம் கைகூடும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு மே, ஜூன் அந்த மாதிரி காலங்களில் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு சில பேருக்கு இந்த மார்ச் மாதமே திருமணம் நடந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்கு பொதுவாகவே நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய வரவு செலவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப பிரபலமாகாதீங்க. வெளியில் ரொம்ப பிரபலமாக ஆனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் வைக்கும். அதனால தான் கோர்ட்டு கேஸு, சிறை அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால கொஞ்சம்
அடக்கி வாசிக்கிறது வந்து நல்லது. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில காலங்களில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் வந்து நிச்சயமாக இருக்குது. அதனால் சிம்மராசி மொத்தத்தில் பொறுமை, நிதானம் அவசியம்.